எங்க அப்பா காரணம் தான். அதனால சாரோட கோச் சார் எனக்கு சொல்லி கொடுத்த குஹான் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் மேகநாத ரெட்டி ஐஏஎஸ்க்கு நான் நன்றி சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டுக்கு மினிஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். என்னோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நான் பெருமை சேர்க்கறதுக்காக என்னோட திறமை மூலமா சமர்ப்பிக்க தயாரா இருக்கேன். தேங்க்யூ. நீங்க இந்த இதுல வந்து எப்படி அந்த ஆங்கில கெனால வந்து எத்தனை பேர் கொண்ட குழு, எவ்வளவு குழு இல்ல, குறிப்பா வந்து எப்படி கடந்து சாதனை பண்ணீங்க, அது எவ்வளவு நேரம் சார் நான் சொல்லுவேன் சார். இவன் பேர் அகிலேஷ். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஜூலை 7ஆம் தேதி போயிருந்தோம். ஜூலை 7ஆம் தேதி போயிட்டு நாங்கள் 29ஆம் தேதி முடித்தோம். நடுவில் வந்து 3 தடவை நாங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. கிளைமேட் சரியாதனால பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த தடவை 29ஆம் தேதி பண்ணும்போதும் கிளைமேட் வந்து அவங்களுக்கு இப்போ அவ்வளோ ஃபேவராக இல்லை. ஆனால் என்னென்னா வந்து கடவுள் புரியத்தில் அவங்க முடிச்சிட்டாங்க. 16 டிகிரியிலே தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதே ஈவெண்ட்டு. நைட்டு வந்து 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஈவெண்ட்டு. ஸோ யூகே டைமிங்கில் 1 மணிக்கு ஆரம்பித்த ஈவெண்ட்டு அடுத்த நாள் காலையில் 1:10க்கு முடிச்சது ஈவெண்ட்டு. கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான கிளைமேட் சார். சில்னஸ் வந்து அவ்வளோ சில்னஸ்ஸு, விண்டு வந்து அவ்வளோ விண்டு ஆளையே வந்து பேக் எவ்வளோ ஃபார்வர்ட் பண்ணாலும் பின்னாடி தள்ளுற விண்டு போயிட்டு இருந்துச்சு. 60 டிகிரி விண்டோட ஃபார்மேட்டில் தான் ஒர்க் பண்ணாங்க. மொத்தம் 6 பேர் சேர்ந்து அந்த குழு. இதில் வந்து 3 வந்து இந்தியன்ஸு, 2 வந்து பங்களாதேஷி இருந்தாங்க, இன்னொன்று வந்து ரஷ்யா ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டாக தான் அது வந்து அமைஞ்சிது சார். இளம் வயது இவர் தானா? 14 அண்டர் 14ல இவர் தான் ஃபர்ஸ்ட். அது அவங்களே சர்டிஃபை பண்ணியிருக்காங்க சார். இதுக்காக எவ்வளவு நாள் சார் பயிற்சி எடுத்துட்டு இருந்தாரு? ஆல்மோஸ்டா அது சார்